ஒரு கதை கேட்கலாமா? யார் எப்படி அவமானப்படுத்தினாலும் கோவமே வராது அந்த துறவிக்கு. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவரோட சிஷ்யருக்கு ஒரே ஆர்வம். துறவி கிட்ட போய் கேட்குறான். துறவி விளக்குறாரு. ஒரு ஏரியில் காலியான படகுல உட்காந்து தியானம் செய்வது என்னோட வழக்கம். அப்படி ஒரு முறை தியானம் செஞ்சிட்டு இருக்கும் போது நான் அமர்ந்திருந்த படகை இன்னொரு படகு வந்து முட்டுச்சு. இப்படி அஜாக்கிரதையாக முட்டை விட்டது யாரு அப்படின்னு கோபமாக கண்களை திறந்து பார்த்தா அது வெற்று படகு. காற்றுக்கு அசைஞ்சு அசைஞ்சு வந்து மோதி இருக்கு. என் கோபத்தை அந்த வெற்று படகிடம் காட்டி என்ன பயன்? யாராவது என்னை கோபப்படுத்தும் போது இதுதான் என் நினைவுக்கு வரும். இதுவும் வெற்று படகு தான் அப்படின்னு அமைதியாக இருந்துருவேன். ஞானம் எப்போது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் வரலாம். நன்றி.